ஹே காய்ஸ், வெல்கம் டு பியூராஜ் vlogs. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஹோலி ஃபெஸ்டிவல் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ மும்பையில் வந்து ஹோலி ஃபெஸ்டிவல் ரொம்ப பெருசாகவே கொண்டாடுவாங்க. ஸோ நாங்கள் வந்து இந்த வருஷம் ஃபேமிலியோடு எப்படி ஹோலி ஃபெஸ்டிவல் என்ஜாய் பண்ணுறோம்னா இந்த vlogல பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எங்கள் நாத்தனார் வீட்டுக்கு தான் நாங்கள் போனோம். எங்கள் ப்ரோ வந்து கதவு பின்னாடி ஒளிஞ்சிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம ஃபேஸில் கலரை பூசிட்டு அவளுக்கும் கலரை பூசி விட்டுட்டு அப்புறம் எங்கள் குட்டி சன்வி பாப்பாவுக்கு கலரை பூசிட்டு அப்படியே மாற்றி மாற்றி எல்லோரும் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். என்னோடய கிட்ஸ் ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. இது வந்து அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஹோலி எக்ஸ்பீரியன்ஸ் தான் 2 பேருக்குமே. அவங்கள பார்த்ததுமே எங்களோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஹால்ல இருந்தனால ஒரு 7, 8 மணிக்கெலாம் நாங்கள் ஹோலி ஆரம்பிச்சிடும். 11, 12 மணி வரை ஃபுல்லாக விளையாடிட்டே தான் இருப்போம். அப்புறம் நாங்கள் எங்கள் வீட்டுக்கு தான் வந்தோம். என் தங்கச்சி வந்து நல்லா குளிச்சு ஃப்ரெஷ்ஷாக இருந்தா. அவள் மூஞ்சில் நல்லா கலரை பூசி விட்டோம். டைம் பாஸ் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் அடுத்த போன லொக்கேஷன் வந்து எங்கள் மாமாவோட கடை. அது வந்து நம்ம தாராவி டேஸ்டி ஹோட்டல் இருக்குல்ல, அது பக்கத்தில் ஒரு ரோடு போதில்ல, அங்கே வந்து எக்தம் எண்டில் தான் எங்கள் மாமா கடை இருக்குது. ஸோ எங்கள் மாமாவுக்கும் எங்கள் ப்ரோ பாருங்களேன் எப்படி கலரை பூசி வச்சுட்டாங்க மூஞ்சி ஃபுல்லாக. அப்புறம் மாமாவும் கலர் வந்து எல்லாருக்குமே பூசி விட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம் எங்கள் மாமா கடையில். ஸோ எங்கள் மாமா கடை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா பொருட்களும் இருக்கும் எங்கள் மாமா கடையில். எதுவுமே இல்லாமல் இருக்கவே செய்யாது. கிட்ஸுக்கு டாய்ஸாக இருக்கட்டும், இல்லை ஸ்நாக்ஸாக இருக்கட்டும், வேஃபர்ஸ், பிஸ்கெட்டு, அப்புறம் பெரியவங்களுக்கு ஜூஸஸ்ஸு, ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் இருக்கும். அதுமாதிரி எந்த ஃபெஸ்டிவல் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி எங்கள் மாமா வந்து அவங்க கடையை அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. தீபாவளினா ஃபுல் கிராக்கர்ஸாக இருக்கும். ஸோ இப்படி தான் எங்கள் மாமா கடையில் வந்து எல்லாமே அவைலபிளாக இருக்கும். நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க இருக்கா. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். கிளம்பி நாங்கள் வந்து ஆன் த வேல இது ஜேபி ஸ்டோர்ஸ் இருந்துச்சு. இது வந்து கொஞ்சம் பெரிய கடை. ஸோ இங்கே வந்து நிறைய ஹோலி ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பம்ப்ஸ் இருந்துச்சு. அப்புறம் நிறைய கலர்ஸ் இருந்துச்சு. இதுவும் கடை அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். அப்புறம் நாங்கள் வந்து எங்கள் அத்தை வீட்டுக்கு வந்துட்டோம். வந்து வசந்தி எல்லாருக்கும் கலர் ஆகிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் வந்தாங்க பாருங்க எங்கள் ப்ரோ, எடுங்கடா கலருன்னு சொல்லிட்டு சும்மா மூஞ்சில் கலர் அப்பி வச்சுட்டாங்க. அதை பார்த்து செய்யுன்னு வந்து ஷாக் ஆகிட்டேன். என்னடா எல்லாரும் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் வீட்டு ஹோலி இப்படி தான் இருந்துச்சு கைஸ். ஹோப் யூ ஆல் என்ஜாய். விஷ் யூ ஆல் ஹாப்பி ஹோலி.